விசுவாசத்தால நான் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்க முடியும். விசுவாசத்தினால் எனக்கு தேவையான பலத்தை பெறுகிறேன். விசுவாசத்தினால நான் பாவத்தை வெல்ல முடியும். விசுவாசத்தினால் நான் பயப்படவில்லை. விசுவாசத்தினால என்னால வெற்றி பெற முடியும். உண்மையாவே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க இந்த மலையை நோக்கி சொல்லலாம், இங்கிருந்து அந்த பக்கம் போகணும், அது நகரும். உங்களால முடியாததுன்னு எதுவும் இருக்காது. நீங்கள் அசாதாரண நம்பிக்கை கொண்ட சாதாரணமான மனிதரா? அது நீங்களா இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். வணக்கம், நான் டேவிட் ஜெரமையா. திருப்புமுனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வேதாகமத்துல மக்கள் இன்னும் தங்களோட வாழ்க்கையோட கடைசி நாட்கள்லயும் கூட ரொம்ப விசுவாசத்தோட செயல்கள் செய்யறத நாம பார்க்கறோம். அவங்களுக்கு வயசாகும் போது அசாதாரண விஷயங்களுக்காக தேவனை விசுவாசிக்கிறதுல அவங்க அதிக உறுதியோட இருந்தாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்கள நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும். என்னோட தற்போதைய தொடர் செய்திகள் சாதாரண மக்கள் அசாதாரண விசுவாசன்ற தலைப்புல அழைக்கப்படுது. இன்னைக்கு நான் மரணத்தால் அழிக்க முடியாத விசுவாசன்ற செய்தியை உங்களுக்காக கொண்டு வர போறேன். இஸ்ரவேலோட 3 நாயகர்களான ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு ஆகியவர்கள் எப்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு இறுதி வரை நிலைத்திருந்தாங்கன்றத இது மையப்படுத்துது. அவங்க மரணப்படுக்கையில கூட தேவனை எப்படி நம்பினாங்கன்றத இன்னைக்கான திருப்புமுனை பதிப்புல நான் விளக்க இருக்கேன். இந்த சகோதரிகளை குறித்து ஒரு முறை நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தருக்கு 92 வயசு, அடுத்தவங்களுக்கு 94, அப்புறம் அடுத்தவருக்கு 96 வயது. ஒரே வீட்டில் அவங்க சேர்ந்து இருந்தாங்க. ஒரு ராத்திரி 96 வயசானவர் குளிக்கிறதுக்காக தயாரானாங்க. அவங்க பாத்ரூமுக்குள்ளே ஒரு காலை வச்ச உடனே கொஞ்சம் யோசிச்சு, நான் பாத் டப்புக்குள்ளே போகிறேனா இல்லை வெளியே வரேனான்னு கூச்சலிட்டாங்க. 94 வயசானவங்க, எனக்கு தெரியலை, நான் வந்து பார்க்கட்டுமான்னு கேட்டாங்க. சொன்னபடியே அவங்க படி ஏறி மேலே போகும்போது முதற் படியில் காலை வச்சு, இப்போ நான் மேலே போகிறேனா இல்லைன்னா கீழே வரேனான்னு சந்தேக கேள்வி எழுப்பினாங்க. கிச்சனில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்த 92 வயதானவங்க தன்னோட சகோதரிகள் பேசிக்கிட்டதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, எனக்கு இப்படி மறதி வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி மேஜையை தட்டினாங்க. அப்புறம் அவங்க வீட்டு கதவை யார் தட்டுறாங்கன்னு பார்த்துட்டு, உங்கள் 2 பேருக்கும் உதவி செய்ய நான் வரேன்னு சொன்னாங்க. இது வேடிக்கையா இல்லை இல்லையா? எபிரேயர் 11:20-22 இந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்த்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அந்த வசனங்களில் என்ன இருக்குன்றது சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நான் ஏன் இந்த நேரத்தை ஒதுக்க விரும்புனன்றதுக்கான காரணங்களில் ஒன்று, மக்கள் அவங்களோட கடைசி வருஷங்களில் இருக்கும்போது தேவன் சில அற்புதமான விஷயங்களை செய்கிறாருன்றதை நினைவூட்டுவதற்காக தான். வேதாகமத்தில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச நபர்களில் ஒருத்தரான காலேபை பற்றி நான் நினச்சி பார்க்குறேன். காலேபை பற்றி வேதாகமம் இப்படி சொல்லுது, அவருக்கு 85 வயசாக இருந்தப்போ அவருக்கு 40 வயசு பலம் இருந்தது. காலேப் தன்னோட 85 வயசில் தேவனுக்காக தன்னோட சிறந்த ஊழியத்தை செஞ்சார். அவரை சுற்றி இருந்த எல்லாருமே தேவன் கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து குடியேற தயங்கினப்போ காலேப் கடினமான பகுதியை போரிட தேர்ந்தெடுத்து அதை வென்றார்னு வேதாகமம் சொல்லுது. காலேபை பற்றி வேதாகமம் சொல்லும்போது அவர் ஒரு வித்தியாசமான ஆவியை கொண்டிருந்த மனிதர்னு சொல்லுது. காலேபோட கதையில் 4 இல்லைனா 5 முறை அவருக்கு வித்தியாசமான ஆவி இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அந்த ஆவி எதுவாக இருந்தாலும் தேவஜனமாக நம்ம விரும்பி பெற வேண்டிய ஆவி அதுவாகவே இருக்கு. ஆபிரகாம் அப்புறம் சாராளோட வாழ்க்கையில தேவன் தலையிட்ட வரலாற்றை இப்போ நாம பார்த்தோம். அவங்களோட கடைசி வருஷங்கள்ல தேவன் அவங்களுக்கு ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. ஃப்ரெட்ரிக் பீக்னர் அந்த அற்புதமான அதிசயத்தை திரும்பவும் நமக்கு நினைவுபடுத்துறாரு. அவர் தன்னோட புத்தகம் ஒன்றில் இப்படி எழுதுறாரு. அவர் சொல்றாரு, நகைப்பு என்று பொருள்படும் ஈசாக்கு என்ற இந்த குழந்தையை முதியோர் வார்டில்
பொது காப்பீட்டில் பிறந்த இந்த குழந்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமும் சாராளும் முதலில் சிரித்தனர், ஏனென்றால் அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் அதை நம்பவில்லை. பச்சை வாழைப்பழம் வாங்கக்கூட துணியாத வயதை அடைந்து அவர்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் சிரித்தார்கள். குழந்தை பிறந்த பிறகு அவர்கள் நம்பியதால் சிரித்தார்கள். சாராள் வால்மார்ட்டிற்கு சென்றபோது குழந்தைகள் மற்றும் முதியோர் பேம்பஸ் ஆகிய இரண்டையும் வாங்கிய ஒரே நபர் என்பதற்காக அவர்கள் சிரித்தனர். முழு குடும்பத்திலும் யாருக்கும் ஒரு பல் கூட இல்லாததால் பெற்றோர் மற்றும் குழந்தை இருவரும் ஒரே மாதிரியான காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் சிரித்தார்கள். இது ரொம்பவும் அருமையான கருத்தாக இருந்தது, அதனால தான் நான் இதை வெளியிட்டேன். வயதும் சுவாரஸ்யமும் கலந்திருந்த ஆபிரகாம் அப்புறம் சாராள் அவங்களோட வீட்டில் வலுவாக ஓட்டத்தை முடிக்கும் மரபு இருந்தது. எபிரேயர் புத்தகத்தில் ஆபிரகாம் தன்னோட மகன் ஈசாக்கு, அவரோட பேரன் யாக்கோபு, அப்புறம் அவரது கொள்ளு பேரன் யோசேப்பு ஆகியோருக்கு வெளிப்படையாக கடத்தின அந்தி வருடங்கள் மீது நமது ஆசிரியர் தன்னோட கவனத்தை செலுத்துறாரு. இந்த 3 பேரோட விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே தங்களோட வாழ்க்கையோட முடிவு நாட்களில் இருந்த போதிலும் அவர்களின் இதயங்கள் எதிர்பார்ப்புகளால் நிறைந்திருந்தது. அவங்களோட விசுவாசம் உண்மையிலேயே நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருந்தது. இந்த 3 மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பொதுவான விஷயம் இருந்தது. அவங்க 3 பேரும் தங்களோட வாழ்க்கையோட கடைசி நாட்கள் வரைக்கும் விசுவாசம் உள்ள மனிதர்களாக இருந்தார்கள். அவங்களோட எதிர்காலத்தை பற்றின விசுவாசத்தை மரணம் கூட அழிக்க முடியல. அவங்க எல்லாரும் விசுவாசத்தில் மரித்தாங்க. ஆனால் மரணத்துக்கு முன்னாடி அவங்க தங்களோட குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் தங்களோட ஆசீர்வாதத்தை அளித்தாங்க. மேலும் அவங்க தங்களோட சந்ததியினரின் வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் நிறைவேறும்னு எதிர்பார்த்தாங்க. 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஈசாக்கோட விசுவாசத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். இதை வாசித்த உடனே எனக்கு தலை சுற்ற ஆரம்பிக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த கதையை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. ஏசா அப்புறம் யாக்கோபின் மீது ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தெய்வீக வாக்குறுதிகளின் நிறைவேறுதலோட சம்பந்தப்பட்டிருந்தது. தங்களோட தகப்பனாரின் கடைசி நாட்களில் இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது ஆச்சரியத்தை அளிக்குது. ஏன்னா அவருடைய மனது தன் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் வரப்போகிற ஆசீர்வாதங்கள் மேலே நோக்கமாய் இருந்தது. இந்த காலகட்டத்தில் ஈசாக்கு வித்தியாசமானவராக இருந்தார். அவர் ரொம்பவே வித்தியாசமானவராக இருந்தார். மோரியா மலை மேலே தைரியமாக பலிபீடத்தில் வைக்கப்பட்ட மகனா அவர் இப்போ இல்லை. ஒரு மனைவிக்காக தேவனை விசுவாசித்தும் தன்னுடைய தகப்பனாரின் வழிகளில் நடந்ததும் இப்பொழுது அவருக்கு வரலாறாக மாறிவிட்டது. ஈசாக்கு தன்னோட வாழ்க்கையோட கடைசி நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் இன்னும் ஒரு முறை தன்னோட விசுவாசத்தை செயல்படுத்தி ஏசா அப்புறம் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. இங்கே யாக்கோபு தன்னோட தகப்பனாரின் ஆசீர்வாதத்தை பெறதுக்காக அங்கீகரிக்கப்படுறாரு. அதை பற்றி ஆதியாகமும் இப்படி சொல்லுது. திரையில் இந்த வசனத்தை இப்போ பாருங்க. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தால். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். யாக்கோபு இளையவன், ஏசா மூத்தவன். ஈசாக்கு ஏசாவை ரொம்பவே நேசிச்சதுனால அவருக்கே ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க விரும்பினார். தேவனோட ஆசீர்வாதத்தை மாத்திர முயற்சியில் ஈசாக்கு முதல்ல கிளர்ச்சியில் ஈடுபட்டார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ளவருக்கு எதிராக போகிற மாதிரி தோன்றுச்சு. அப்புறம் ரெபேக்காளை பாருங்க. ஈசாக்கு உடல் ஆரோக்கியத்தில் சரிவை கண்ட நிலையில் ரெபேக்காள் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தில் பின்தங்கி இருந்தாள். அவள் ஒரு ஏமாத்திர பெண். அப்புறம் அவள் விஷயங்களை தன் கையில் எடுக்க முடிவு செஞ்சா. ஈசாக்கு என்ன செய்ய முயற்சிக்கிறார்ன்றது அவளுக்கு தெரிய வந்தது. ஆனால் ஈசாக்கிற்கு வயதாகி விட்டதையும் அவர் இப்போ நல்லா பார்க்கலன்றதையும் அவள் நல்லாவே அறிஞ்சிருந்தா. புத்திசாலியாக இருந்தால் ஏமாத்திரலான்னு அவளுக்கு தெரியும். அப்புறம் நடந்த கதை உங்களுக்கே தெரியும். அவள் ஏசாவை போல நடிக்க யாக்கோபை அலங்கரித்தாள். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்ட வா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக் கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து. இந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தின ரெபெக்காவோட நடத்த பற்றின சோகமான விஷயம் என்னன்னா, அவளோட செயல்கள் அவளோட மகன் யாக்கோபு மேலே ஏற்படுத்தின தாக்கம்தான்.
அவளைப் போலவே அவன் ஒரு ஏமாத்துக்காரனா மாறினான். ஆரம்பத்திலிருந்தே அவன் இருக்க வேண்டிய இடத்துக்கு திரும்புறதுக்கு அவனோட வாழ்க்கையோட பெரும்பகுதி தேவைப்பட்டுச்சு. தனது ஆசீர்வாதத்தை திருடியதற்காக யாக்கோபை கொன்று விடுவதாக ஏசா மிரட்டினார். அதனால் யாக்கோபு தனது சொந்த உயிரை காப்பாற்றுவதற்காக வீட்டை விட்டு வெளியேறினார். இதன் நிமித்தம் ரெபேக்காள் தன் வாழ்நாள் முழுவதும் தன் ஆசை மகனை பார்க்க முடியாமலேயே போய்விட்டது. தேவன் யாக்கோபின் சார்பாக தலையிட்டார். இந்த செயல்பாட்டில் ரெபேக்காளின் ஏமாற்று முறைகள் இறுதியில் தேவனின் நோக்கங்களை நிறைவேற்றின. ஆனால் தேவன் அவள் மீது மகிழ்ச்சி அடையல. நமக்கு நல்லது வரணுன்றதுக்காக ஒருபோதும் நாம தவறு செய்யறது சரியில்லை. தேவன் நம்மளோட கீழ்ப்படியாமைய அவரோட ஒட்டுமொத்த திட்டத்துல இணைச்சிக்கிறாரு. அதுக்காக அவர் அதை ஒப்புக்கிறாருன்னு இல்லை. ரெபேக்காளோட உதவி இல்லாம தேவன் தன்னோட தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றி இருக்க முடியும். ஆனா அவளோட மாமியார் சாரால் அவளுக்கு காட்டின மோசமான மாதிரியே அவள் நடந்து கொண்டாள். சாரால் தேவனோட வாக்குறுதியை காப்பாற்ற உதவி செய்யறதுக்காக ஆகாரை பயன்படுத்தினாங்க. இந்த 2 சந்தர்ப்பங்களையும் அவங்களோட குடும்பங்கள் மோசமான விளைவுகளை சந்திச்சது. ஏசா முதல்ல பிறந்தவர்ன்றதுனால அவருக்கு பிறப்புரிமை அப்புறம் ஆசீர்வாதம் 2மே இருந்திருக்கணும். ஆனா ஆதியாகமத்தில் ஈசாக்கோட முதல் மகனோட இழந்த ஆசீர்வாதத்தை பத்தி நாம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 25. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆசீர்வாதம் அப்புறம் பிறப்புரிமைன்றது சில சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டும் இல்லை. ஆசீர்வாதம் ரொம்பவும் உண்மையானதா இருக்கு. இது ஈசாக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அது தேவனுடைய ஆசீர்வாதமாகவும் இருந்தது. யாக்கோபு அணிந்த உடையால் குழப்பம் அடைஞ்சு முதுமையின் காரணமாக கிட்டத்தட்ட பார்வையற்றவரா இருந்த ஈசாக்கு தன்னோட இளைய மகனுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இது நடந்தபோது ஏசா அழுததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆதியாகமம் 27:38 வாசிக்கிற மாதிரி ஒரு பரிதாபமான காரியத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்ததுண்டா? ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். மறுபடியும் நம்மளோட எண்ண ஓட்டங்களை இந்த கதை விரிவாக்குது. இருந்தாலும் நாம அறிந்தது இதுதான், தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ஏசாவையும் ஆசீர்வதித்தார்ன்றத எபிரேய புத்தகம் நினைவூட்டுது. எபிரேயர் 11:20 சொல்லுது, ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். அவன் பெற வேண்டியதிலிருந்து மிக குறைவாக பெற்றாலும் ஏசாவும் தன் தகப்பனிடமிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆதியாகமம் புத்தகம் அதை பற்றி இப்படி சொல்லுது, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். இது எல்லாத்திலே இருந்து புத்திர சுவிகாரம் காரணமாக யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வந்தன் ஆனான். ஆனால் நீங்கள் கதையை வாசிச்சிங்கன்னா அவனுடைய வஞ்சக செயலுக்காக பெருங்கிரியத்தை செலுத்தினான். தன்னோட சகோதரனை வஞ்சித்தது போலவே அவர் மகன்களும் அவரை வஞ்சித்து போட்டார்கள். தலைமுறையாக இந்த காரியங்கள் கடத்தப்படுறதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியம் அளிக்கிறது இல்லையா? தன்னோட மாமனரான லாபானிடத்திலும் அவன் வஞ்சகத்தை எதிர்கொண்டான். நேரம் இருந்தால் அதை வாசிச்சு பாருங்க. செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் அவன் நிமித்தம் தன் குடும்பம் அனுபவிச்ச எல்லாத்துக்கும் தேவன் ஒவ்வொன்றா திருப்பி கொடுத்தது போல அது இருக்கும். தேவ ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு உடனடியாக ஒரு சுலபமான வாழ்க்கையை கொடுக்கல. யாக்கோபோட கதையை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவன் வாழ்க்கை பெரும் போராட்டங்களால் நிறைஞ்சிருக்கும். ஈசாக்கோட விசுவாசம், அதாவது நான் இதெல்லாம் வாசிக்கும்போது வேதாகமத்தில் இருக்கிற இந்த நபர்களை பற்றி நாம் அவங்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது, ஒரு முழுமையான அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்து எந்த சிக்கலையும் அவங்க சந்திக்கலன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு கதைகள்லையும் குறைகள் இருக்குது. ஒவ்வொரு கதையும் நம்ம பார்க்கும்போது 11வது அதிகாரத்தை வாசிக்கும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் இதை தான் நம்ம சொன்னோம்.
இவங்க எப்படி விசுவாச அரங்கில் இடம் பெற்றாங்க? இவங்கள மாதிரி நாமளும் எப்படி விசுவாச அரங்கத்தில் இடம் பெறுறது? பல வருஷங்களுக்கு முன்னால் என்னோட நண்பர் ஒருத்தர் பாவத்தில் விழுந்தார். அவர் ஒரு அருமையான நண்பர். அப்புறம் அவரோட கதையை நான் கேட்டப்போ, அதை பற்றி தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்தப்போ நான் முழுசாக மனம் உடைஞ்சேன். நல்ல எடுத்துக்காட்டாக இந்த மனுஷனை நான் எப்பவும் பார்த்தேன். போதகரான அவர் இப்போது பிரச்சனையில் சிக்கிக்கிட்டார். நான் ஜெபிச்சேன், எப்படி அவருக்கு உதவி செய்கிறது. பல வாரங்கள் கழித்து பழைய ஏற்பாட்டை நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். தாவீதை பற்றின வசனத்தை வாசித்தேன். பத்சேபால் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர தாவீது தன் தேவனை பிரியப்படுத்தினார். அந்த ஒரு விஷயத்தை தவிர தாவீது தன் தேவனை பிரியப்படுத்தினார். தேவ ஜனங்களான நாம் விதிவிலக்கா நடந்தவைகள் மேலே தீர்ப்பளித்து பொதுவாக அவங்க வாழ்க்கைகளை மறந்து விடுறோம். தேவன் விதிவிலக்கா நடந்ததை வச்சு தாவீதை நியாயம் தீர்க்காம அவன் வாழ்க்கையை முழுமையாக பார்த்தாரு. அந்த விதிவிலக்கு கனத்துக்குரியதா இல்லை. ஆனால் தாவீது அந்த பாவத்துக்கு அப்புறம் கர்த்தரிடம் மன்னிப்பு கூறியதன் காரணமாக தாவீது ஒரு பெரிய காரியத்தை செஞ்சார்ன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் அடிக்கடி அந்த கதையை நினச்சி பார்ப்பேன். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ளும்போது சில சமயங்களில் நம்ம யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று செய்கிறத பார்க்குறோம். உண்மையிலேயே அவங்க யாருன்றதை மாத்திரம் அது குறிக்கலை. அந்த விதிவிலக்கை தாண்டினவங்க தான் உண்மையான அவங்க. ஆனால் நாம் அவங்கள அந்த விதிவிலக்கை வச்சு மதிப்பிடுறோம். அந்த குற்றத்திலிருந்து அவங்கள விடுவிக்கிறதே இல்லை. சரி, ஈசாக்கை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது தான். அவரோட ஆசீர்வாதத்தோட கதை கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனால் யாக்கோபோட விசுவாசத்தை 21வது வசனத்தில் பாருங்க. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். வேதாகமம் சொல்லுது, யாக்கோபு தேவனை ஆராதித்து தன் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்னு. மரிப்பதற்கு உன்னதமான ஒரு வழி. அதனை இருதயத்தில் ஆராதனை, உதடுகளில் ஆசீர்வாதம், கைகளில் வல்லமை. அவரோட ஆசீர்வாதத்தின் விளைவுகளால் வரலாறு நிரம்பி இருக்கு. உங்களுக்கு எப்போவாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா மனிதர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதுக்கு மாற தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கையில் நடந்ததை ஆராய்ஞ்சு பாருங்க. அப்போ புரியும். முதலாவது ஈசாக்குடைய விசுவாசம், அப்புறம் யாக்கோபோட விசுவாசம். 3 வசனங்களை கடைசி வசனத்தை பார்க்க போகிறோம். யோசேப்பினுடைய விசுவாசம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். இதற்கு என்ன அர்த்தம்? நான் பார்த்த எல்லா பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்களையும் தனித்து நிற்கிற இந்த ஒரு நபர் இருக்காரு. ரொம்பவும் அங்கீகாரம் பெற்றவர் இவர். அதுதான் யோசேப்பு. மறுபடியும் தன் வாழ்க்கையோட கடைசி காலத்தை பற்றி இங்கே யோசேப்புடைய விசுவாசம் மதிப்பிடப்படுதுன்றது சுவாரஸ்யமானதா இருக்கு. எகிப்தில் அவரை சூழ்ந்திருந்த எல்லா சூழ்நிலைகள்லையும் கானான் தேசத்திற்கு வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக தேவ ஜனங்கள் திரும்ப வேண்டும்ன்றதை பற்றி கரிசனையோட அவர் இருந்தார். அவர் எகிப்துக்கு போகும்போது 17 வயசு நிரம்பினவர்ன்றதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். அதோட அவர் எகிப்து நாட்டோட 2ஆம் பொறுப்பிற்கு உயர்த்தப்பட்டப்போ அவருக்கு வயசு 30. அதனால் அவர் 13 வருஷங்கள் எகிப்தோட துன்மார்க்கர் வழிபாடுகளோட சூழலில் வாழ்ந்து உயர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் எகிப்தில் 110 வருடங்கள் வாழ்ந்து அப்புறம் மரித்தார். ஆனால் அவர் யாருன்றதையும் தன்னோட ஆசீர்வாதங்களையும் அவர் மறக்கவே இல்லை. அவரது அரண்மனைகள் மற்றும் அவரது பெரும் செல்வங்கள் அனைத்தும் எகிப்தில் இருந்த போதிலும், அவரது பெரிய சாதனைகள் எகிப்தில் இருந்த போதிலும், அவரது ஞானமும் செயல்திறனும் தேசத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான பூமிக்குரிய நினைவு சின்னங்கள் அங்கு நிறைந்திருந்த போதும் யோசேப்பு தனது எதிர்காலம் வாக்குத்தத்தங்களில் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். மேலும் ஜீவித நாட்களில் பரம தேசத்தில் வாழ முடியாவிட்டாலும் அவர் மரணத்தில் அங்கு வாழ விரும்பினார். அவங்க கிட்ட என் எலும்புகளை இங்கு எகிப்தில் விட்டுவிட வேண்டாம், என் எலும்புகளை எடுத்து சுமந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு உங்களுடன் எடுத்து செல்லுங்கள்னு சொன்னார். யோசுவா 24:32 வேதாகமம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீக்கேமிலே யாக்கோபு சீக்கேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. அதோட எபிரேயர் 11:1, 13:16 இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளைக் கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு
நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அடேங்கப்பா! யோசேப்பு ஒரு விசுவாச மனிதன். இதை உங்களால் நம்ப முடியுதா? அவர் மரிக்கிறதுக்கு பல காலம் முன்னால் சொன்னார், பாருங்க, நம்ம வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு போக போகிறோம், நீங்கள் அங்கே போய் சேருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இங்கு விட்டுவிடப்பட விரும்பவில்லை. உயிரோட நான் அந்த பயணத்தில் அவ்வளோ நீண்ட காலம் நான் வாழ போகிறதில்ல. இதோ நான் மரிக்கப் போகிறேன். நான் புதைக்கப்பட்ட இடமாக இது இருக்கக்கூடாது. தேவ ஜனங்களோடு வாக்கு பண்ணின தேசத்திலே நான் இருக்க வேண்டும். அவர்கள் அதை துதிகணம் பண்ணினார்கள். அவ்வாறு யோசேப்பின் எலும்புகள் இஸ்ரவேல் தேசத்தில் புதைக்கப்பட்டது. இதை உங்களுக்கு நான் சொல்லணும். வாழ்க்கையில் நீங்கள் முதிர்ச்சி அடையும் போது இப்படிப்பட்ட கதைகள் உங்களுக்கு பொக்கிஷமாக மாறும். உங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்தி நாட்களை பார்த்து அதை நீங்கள் உணரும்போது, தேவன் காலத்தை நீட்டித்து கொடுத்தால் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்குது, பார்த்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குன்னு நீங்கள் நல்லாவே உணருவீங்க. உங்கள் மரபை பிள்ளைகளுக்கு விட்டு போகிறது ரொம்ப முக்கியமானது. விசுவாசம் நிறைஞ்ச தேவபக்தி, அப்புறம் நன்மை செய்கிற மரபு, நம்பிக்கையோட மரபு. அதோட முக்கியத்துவத்தை இந்த கதைகள் மூலமாக நாம் கற்றுக்கிட்டோம். இந்த சிந்தனைகளுக்கு பின்னணியில் வயதையும் முதிர்ச்சியையும் பற்றி நான் எப்பவும் யோசிக்கிறது இல்லை. இந்த நேரத்தில் நான் எந்த அளவுக்கு வயது உள்ளவனாக யோசிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் இப்படி சொன்னார், உங்கள் வயசு உங்களுக்கு தெரியலைன்னா உங்களுக்கு எவ்வளோ வயதாக இருக்கும்? நான் இளமையாக உணர்றேன். ஆனால் இந்த அறையில் இருக்கிற மற்ற எல்லாரையும் போலவே இந்த நாட்களில் நாமும் ஆண்டவரை காண போகிறோம். இதை உங்ககிட்ட சொன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் சமீபத்தில் பில்லி கிராம் வயதாகி முதிர்ச்சி அடையதை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார். இது வீட்டிற்கு அருகில்னு அழைக்கப்படுது. இது ஒரு சிறந்த விற்பனையான புத்தகம். நிறைய பேர் வாசித்தாங்க. அதை படிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை ஐபேடில் பதிவிறக்கம் செய்யலாம், இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கலாம். அதை படிக்க 2 மணி நேரமாவது ஆகும். அது அவரோட வாழ்க்கையோட அனுபவம் தான். அவர் சிறுவனாக இருந்தப்போ எப்படி இறக்குறதுன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்ததா அந்த புத்தகத்தில் சொன்னார். மேலும் எனக்கு ஏற்கனவே எப்படி இறக்குறதுன்னு தெரியும். இறப்பதற்கும் முதுமையில் வாழறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் அவர் இந்த புத்தகத்தை எழுதினார், வீட்டிற்கு அருகில். 1985 கொக்கோ கோலா தன்னோட 100 ஆண்டு பழமையான ஃபார்முலாவை மாற்றினப்போ பொதுமக்கள் அதை நிராகரித்து முந்தைய ஃபார்முலாவை கோரினாங்க. அதனால் 2 குறுகின மாதங்களுக்குள்ள நிறுவனம் கொக்கோ கோலா கிளாசிக்ன்ற பேரில் அந்த பானத்தை மளிகை கடைகளுக்கு சப்ளை செய்ய ஆரம்பித்தாங்க. அது குளிர்பான நிறுவனத்துக்கான விற்பனையை அதிகரிக்க செஞ்சது. சந்தைப்படுத்துபவர்களோட முடிவு என்னென்னா, அந்த ஃபார்முலா காலத்தின் சோதனையில் நிலைச்சு நின்றுதுன்னாங்க. புது ஃபார்முலாவை பழைய சுவையானது வென்றுவிட்டது. பழைய ஃபார்முலா சிதைக்கப்படுறதை விரும்பாத மில்லியன் கணக்கான ரசிகர்களால் அது நிரூபிக்கப்பட்டுச்சு. இதுக்கும் வயசாகிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு பில்லி கிராம் கேட்டார். வயதாவது உண்மையானது, முதுமை உண்மையானது, முதுமை மதிப்பு மிக்கது, முதுமையும் அழகானதுன்னு சொல்கிறாங்க சில பேர். முதிர்ந்த தலைமுறையினர் இளையவர்களோட வாழ்க்கையில் ஈடு கொடுக்கறது கடினமாக இருக்கலாம். ஆனால் நாம் இன்னும் சுவாசிக்கிற வரைக்கும் நாம தான் பிறரை வழி நடத்துகிறோம். அடுத்து வர தலைமுறைகள் நம்மக்கிட்டேருந்து முதுமை அடைகிறத கற்றுக்கிறாங்க. நாம் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறோமா? அவர் எழுதுறாரு, நாம் அனைவரும் தவறு செய்திருந்தாலும் கடிகாரத்தை திருப்பி சில விஷயங்களை சரி செய்ய விரும்புகிறோம். இது சாத்தியமில்லைன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நமது வெற்றி தோல்விகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்மை பின்தொடர்பவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் மீது நாம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்தான் நாம் நல்ல நினைவுகளை விட்டுவிட்டு செல்கிறோமா அல்லது இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து விடுகிறோமா என்பதை நிர்ணயிக்கும். அதுதான் நிர்ணயிக்கும். ஒரு குடும்பமாக நல்ல நினைவுகளை உருவாக்குற விஷயங்களை நாம் இணைந்து செய்ய விரும்புகிறோம். நீங்களும் அந்த விஷயங்களை செய்வீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கணும். ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு இவங்க கசப்பான முடிவுகளை சந்தித்தாலும் தொடர்ந்து விசுவாசத்தோடு வாழணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாருன்றதை நமக்கு நினைவூட்டுது. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் அப்படி தான் வாழ விரும்புகிறேன். நான் நிகழ்காலத்திலையும் விசுவாசத்தோடு வாழ விரும்புகிறேன். சுவாசத்துடன் நான் வாழ விரும்புகிறேன். நான் இறுதி வரை விசுவாசத்துடன் வாழ விரும்புகிறேன். நான் விசுவாசத்தில் வாழ்ந்து விசுவாசத்தில் மரித்து எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பேர பிள்ளைகளுக்கும் தேவன் வைத்திருக்கும் வாழ்க்கையை எதிர்நோக்க நான் விரும்புகிறேன். நமக்கான வாக்கு பண்ணப்பட்ட தேசம் நமக்கு முன்பாகவே இருக்கிறது. ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு அங்கே போகிற வழியையும் எப்படி நடந்துக்கணுன்றதையும் நினைவுபடுத்துகிறாங்க. இந்த விஷயங்களை பற்றி நம்ம ஒருபோதும் பேசுறதில்லை. நம்ம வீடுகளில் கூட பேசுறதில்லை. அதுக்காக நம்ம விசனப்பட்டு சோறு ஊற்றுறவர்களாக இருக்கணுன்றது இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது என்னன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இறந்தாலும் அது நமக்கு வெற்றி தான் இல்லையா? நமக்கு முன்னிருந்த தலைமுறையை நம் பெற்றோர்கள் ஆகியோரை அடக்கம் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வாழறதுக்கான எல்லாத்தையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. விசுவாசத்தினால நம்ம எதுக்காக வாழறோமோ அதுக்காக வாழறதில்ல. எதிர்காலத்துக்காக நமது சொந்த வாழ்க்கையை தயார் செய்கிறது மட்டும் இல்லை, நாம் நம்மளோட குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் தயார்படுத்துகிற பணியில் ஈடுபடணும். சரி, நான் என் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நான் நினைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் நம்பனாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஒன்று நல்ல முன்மாதிரி, இல்லைனா கெட்ட முன்மாதிரி. தேவன் தன்னோட புத்தகத்தில் சில அற்புதமான தகவல்களை உங்களுக்கு தராரு. மேலும் அவர் இந்த கதைகளை வாழ்க்கையோட வண்ணங்களில் சொல்கிறாரு. அவர் அதை ஒரு நோக்கத்துக்காக,
ஞானத்தை வழங்க வச்சிருக்காரு. இதை உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையில என்ன நடந்திருந்தாலும் சரி, அந்த மாதிரி உறவையும் கசப்பையும் நீங்கள் இந்த உலகத்தில் அவங்களுக்கு விட்டுட்டு போகிறதுல ஏதேனும் பயனும் உண்டா? அது மதிப்புள்ளதா? அதாவது இந்த கேள்வியை நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கங்க. தேவன் உங்கள் இதயத்தில் ஒரு வழியாக வேலை செஞ்சு, சரிவா இந்த பிரச்சனையை பற்றி நம்ம மறுபடியும் யோசிப்போம். அவங்க உன்னை காயப்படுத்தினாங்க, உன்னை வெட்கப்படுத்தினாங்க, ஆனால் ஒரு நிமிஷம் இரு, அவர்கள் உன் பிள்ளைகள், அவங்க உன் பேர பிள்ளைகள். நீ அவங்க மேலே கடைசி வரைக்கும் கோபத்தில் இல்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு உதவி செஞ்சால் அந்த உதவியை தான் அவங்க தங்களோட வாழ்நாள் முழுக்க அவங்க நினைவில் வச்சுப்பாங்க. வாழ்க்கையோட பயணத்தில் எல்லாருக்கும் சவால்கள் உண்டு. எனக்கு தெய்வீக பெற்றோர்கள் இருந்தாங்க. என் தாய் தகப்பன் ரொம்பவே தெய்வ பக்தி கொண்டவங்க. ஆனால் என்னோட தகப்பனார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டும் அவர் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பாராட்டவே மாட்டார், நீ நல்லா செஞ்சேன்னு சொல்லவே மாட்டார். என்னோட கூடைப்பந்து விளையாட்டுக்கு அவர் பார்க்க வரும்போது நான் தவறின விஷயங்களை தான் அவர் உன்னிப்பாக கவனிப்பார். சரியாக செஞ்சதை அவர் பார்க்கவே மாட்டார். ராத்திரி வீட்டுக்கு வரும்போது நாங்கள் விளையாடிக்கிட்டு இருந்தப்போ எந்த விஷயங்களை தவற விட்டுன்றதை விளக்கி சொல்லுவார். இதை நான் மேற்கொள்ள நீண்ட காலம் எடுத்தது. என்னோடய அப்பா இறந்தப்போ நான் ஒரு உல்லாச பயண கப்பலில் இருந்தேன். நீங்கள் நம்பலனாலும் அலாஸ்காவில் இருந்தேன். என் மகன் உள்ளே வந்தான். அப்போ ஊரில் என் தந்தைக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சு. வேகமாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் ஏதோ நடந்தது. அவர் அறுவை சிகிச்சையில் வெற்றி பெறலைன்றதை சொன்னால் என் மனசில் தோன்றின முதல் எண்ணம், நான் அதை சரியாக கணிக்கலையே, நான் அதை சரியாக கணிக்காமல் விட்டுட்டேனேன்றது தான். நான் இறந்து போனதும் என்னோடய குழந்தைகள் என்னை பற்றி அப்படி நினைக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு நான் ஒரு முடிவெடுத்தேன். ஆசீர்வாதன்றது இதுதானே? வேதாகமம் சொல்லுது, அவருக்கு வயசானப்போ யோசேப்பு தன்னோட பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லுது. திரும்பி போய் 49வது அதிகாரத்தை வாசிங்க. இந்த முழு அத்தியாயமும் ஒரு மனிதரோட ஆசீர்வாதத்தை பற்றினது. நான் அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்க விரும்புகிறேன், நீங்களும் அப்படி ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் சில சமயங்களில் சின்ன விஷயங்கள் அதுக்கு தடையாக இருக்கிறத நம்ம அனுமதிக்கிறோம், அப்புறம் அந்த ஆசையை விட்டுடுறோம். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், நிறுத்துங்க, அதிலிருந்து வெளியேறுங்க. இனி அப்படி செய்யாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சு உங்கள் குழந்தைகள் அப்புறம் உங்கள் பேர குழந்தைகளோட காரியங்களை சரி செஞ்சு அவங்கள ஆசீர்வதிங்க. நம்மக்கிட்ட அவங்க ஆசீர்வாதத்தை தவிர வேற எதையும் விரும்பலை. திருப்புமுனை நிகழ்ச்சியில் இன்னைக்கான செய்தியை பார்த்ததுக்காக நன்றி. நீங்க தேவனுடைய வார்த்தையால உற்சாகப்படுத்தப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மேலும் அன்பான கடவுளோட உறவை வச்சிருக்கிறதோட அர்த்தம் என்னன்றதை பத்தியும் நீங்க அதிகமா அறிஞ்சிருப்பீங்க. நீங்க அவரோட தனிப்பட்ட உறவுல இல்ல, ஆனா அப்படி ஒன்னு ஆரம்பிக்க விரும்புறீங்கன்னா நீங்க இன்னைக்கே அதை செய்யலாம். தேவனோட இலவச ஈவாகிய ரட்சிப்பை பெற நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி உங்களுடைய ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டியதுதான். இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு நம்பகமான ஊழியம் இல்லைன்னா உங்களோட உள்ளூர் தேவாலயத்தை தொடர்பு கொண்டு உங்களோட முடிவை பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்தவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்களோட புதிய நம்பிக்கையில நீங்க தொடர்ந்து வளர உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதே திருப்புமுனை நிகழ்ச்சியில நாம அடுத்த முறை சந்திக்கலாம்.